அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். இப்போ அக்பர் ஒரு மகாபெரிய சக்கரவர்த்தி, ஒரு சிறந்த மன்னன், மக்களால் போற்றப்படக்கூடிய அளவிற்கு அரசாட்சி செய்தவர். இதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இப்போ அக்பர் என்ன பண்ணுறாருனா, ஒரு நாளைக்கு நகர்வலம் போகணுன்னு ஆசைப்படுறார். ஒரு மன்னன் நகர்வலம் போகணுன்னா என்ன செய்வாங்க? தாரை, தப்பட்டை, கொம்பு, குழல், இப்படி ஏகப்பட்ட இன்னிசைகள் முழங்கும். அப்படியே நகர்வலம் போகும்பொழுது பிரமுகர்கள், மந்திரிமார்கள், படை வீரர்கள் இவங்கெல்லாம் அணிவகுத்து செல்வாங்க குதிரையில். மன்னர் மட்டும் பட்டத்து யானையில் செல்வார். இப்படி ஒரு நாள் நகர்வலம் போய்கிட்டு இருக்கிறாரு நம்ம அக்பர். அந்த ஊரில் வாழ்கிற மக்களெல்லாம் தன் ஊருக்கு வருவதை பார்த்து மிக மகிழ்ச்சியோடு மன்னரை வரவேற்பது வழக்கம். இதுதான் அரசாட்சி முறையில் இருந்த ஒரு செயல்பாடுகள். மக்களெல்லாம் மன்னரை வரவேற்கிற காலத்தில் ரொம்ப சிறப்பாக மன்னரும் ஒரு ஆரவாரத்தோடு மக்களை அணுகக்கூடிய ஒரு சிறப்போடு மன்னரும் அப்படியே பட்டத்து யானையில் போய்கிட்டே இருக்கிறார். திடீர்னு என்ன நடக்குன்னா, இந்த பாதையெல்லாம் ரொம்ப அலங்காரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்களே மன்னர் போகிற வழியில். மன்னருக்கு ஒரு இருமாப்பு வரும். தான் மன்னர்ங்கிற ஒரு ஆணவத்தில் அவர் அப்படி யானையில் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு 1/2 கிலோ வெயிட் உள்ள ஒரு கல் நேராக மன்னரை பார்த்து வேகமாக வருது. இதை மன்னருடைய மதியுக அமைச்சர் ராஜதோடர்மால் தன்னுடைய வாளை எடுத்து அந்த கல்லை அப்படியே அடித்து நீக்கிறாரு. கல் கீழே விழலை, மன்னனுடைய தொடையில் பட்டுருது. மன்னருக்கு கொஞ்சம் அடிபட்டுருது, கொஞ்சம் வேதனை தான். தடை கொடுத்துட்டு அப்படியே கல் விழுந்த உடனேயே அந்த ஊர்வலம் இருக்குது பாருங்கள், அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுது. ஒரு சித்திரம் எப்படி இருக்குமோ அதே போல் அந்த ஊர்வலம் நிற்கிறது. இப்போ அந்த கல் எறிந்தவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு அவனை தேடி பிடிச்சி இழுத்து மன்னர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. நிறுத்தும் பொழுது மன்னர் சொல்லுகிறார், அக்பர் சொல்லுகிறார், அவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள், அவனை அழைத்து கொண்டு அரண்மனையில் உட்கார வையுங்கள், ஊர்வலம் முடிந்தவுடன் நான் வந்து விசாரித்துக் கொள்கிறேன் என்று அக்பர் சொல்லுகிறார். வீரர்கள் அதை போல அந்த கல்லை எறிந்தவனை அழைத்து அரண்மனைக்கு கொண்டு சென்று அமர வைக்கிறார்கள். ஊர்வலம் சிறப்பாக முடிகிறது. அக்பர் அரண்மனைக்கு வருகிறார். அரண்மனைக்கு வந்த அக்பர் அந்த இளைஞனை அழைக்கிறார். அழைத்து விசாரிக்கின்ற பொழுது அவன் ஒரு முகலாய இளைஞன் என தெரிய வருகிறது. அவனிடம் அக்பர் கேட்கிறார், என் மீது உனக்கு என்ன கோபம், ஏன் என்னை கல்லால் எரிந்தாய் என்று கேட்கிறார். அந்த இஸ்லாமிய இளைஞன் சொல்லுகிறான், டெல்லியை முகலாய மன்னனாகிய தாங்கள், பேரரசனாகிய அக்பர் என்ற தாங்கள் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் அரசவையில் ராஜபுத்திரர்களும் இந்துக்களும் தான் மந்திரிகளாகவும் பெரிய பதவிகளிலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு இஸ்லாமிய இளைஞனான என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அந்த கோபத்தில்தான் உங்களை நான் கல்லை கொண்டு எறிந்தேன் என்று கூறுகிறான். அக்பர் அவனை பார்த்து சிரிக்கிறார். அவன் மனதில் ஒரு மதவெறியும் இனவெறியும் ஆட்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறார் அக்பர். ஆனால் வரலாறு தெளிவாக சொல்லுகிறது, அக்பர் தன்னுடைய ஆட்சியில் ராஜபுத்திரர்களுக்கும் இந்துக்களுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்தார் என்று பாட புத்தகத்தில் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் அக்பர் மிகவும் சிரிக்கிறார், ஒன்றுமே சொல்லவில்லை. தன்னுடைய அமைச்சர் மான்சிங்கை அழைக்கிறார். மான்சிங், முதலில் அவனை நீராட வையுங்கள், இரண்டாவதாக அவனுக்கு புதிய ஆடைகளை கொடுங்கள், மூன்றாவதாக அவனுக்கு விருந்து கொடுங்கள், அவனை மகிழ்ச்சியோடு அவன் வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறுகிறார். மான்சிங் கேட்கிறான், பேரரசே, தங்களை கல்லை கொண்டு எறிந்தவனுக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுப்பீர்கள் என்று கருதினேன். தாங்கள் அவனுக்கு விருந்து கொடுத்து சிறப்பாக வழி அனுப்ப சொல்லுகிறீர்களே, இது என்ன தண்டனை என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் அக்பர் சொல்லுவார், சில நாட்களுக்கு முன்னர் நான் மாறுவேடத்தில் இந்த டெல்லி மாநகரை சுற்றி பார்க்க சென்றிருந்தேன். அங்கு ஒரு பெரிய மாமரம் பூத்து காய்த்து கனிந்து தொங்கிக் கொண்டிருந்தது.
ஒரு சிறுவன் ஒருவன் கல்லை எடுத்துக்கொண்டு அந்த மாமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பழங்களை நோக்கி எறிந்தான். அந்த பழங்கள் கீழே விழுந்தன. அவைகளை அந்த சிறுவன் எடுத்துக்கொண்டு மிக மகிழ்ச்சியாக சென்றான். ஒரு மரம் தன்னை கல்லால் எறிந்தவனுக்கு கனி கொடுக்கிறது. நான் ஒரு மனிதன், என்னை ஒருவன் கல்லால் எறிந்தால் அவனிடம் நான் ஏன் அன்பு செலுத்தக்கூடாது என்று கேட்பார். இவ்வாறு மன்னன் கூறியதை அந்த இஸ்லாமிய இளைஞனும் கேட்கிறான். தனக்கு துன்பம் செய்தவனுக்கு கூட அன்பு செலுத்து என்று இந்த அக்பர் சொல்லியிருக்கிறாரே என மனம் வருந்துகிறான். மன்னனிடம் மண்டியிட்டு முறையிட்டு மன்னிப்பு கேட்கிறான். மன்னா, தாங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் இந்த மக்கள் மீது தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பையும் சிறிதும் பெருமைப்படுத்தாமல் நான் ஒரு சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கிறான். அவன்தான் பிற்காலத்தில் பாபரனுடைய ஒரு பெரிய பக்தனாக, பெரிய சேவகனாக மாறினான் என்று வரலாறு சொல்லுகிறது. அருமை பெரியவர்களே, அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடிய மன்னன் இருக்கிறான் அல்லவா, அவன் ஜாதியையும் மதத்தையும் பார்க்கவில்லை என்பதை அக்பருடைய வரலாறு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அருமை நேயர்களே, எனவே மனிதன் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று சொன்னால் அன்பு என்பது அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். அன்பை வைத்து எவ்வளவு பெரிய தப்பு செய்தவனையும் நல்வழிப்படுத்தலாம் என்பதை இந்த கருத்து தெளிவாக சொல்லுகிறது என கூறி விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.